இருந்தால் தான் போர்வைக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் எல்லாம் குனிஞ்சு வாங்கணும். நம்ம 1 மீட்டர் நெசவு ஆகிட்டு 1/2 மீட்டர் நெசவு தான் ஆகும். இப்போ அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆள் இல்லாததுக்கு. என்னைக்கு சில்ட்ரன்ஸ் உழைப்பாளர்களெல்லாம் ஒழிச்சாங்களோ அன்றைக்கி ஆளுகள் பற்றாக்குறை ஏற்பட்டு இது அடிப்படை சின்ன வயசுலேருந்தே எல்லாம் பண்ணிட்டு தான் எல்லாருக்கும் நல்லா வந்துட்டு இருக்குது. இப்போ யாரும் கற்றுக்க விருப்பப்படுறதில்லை. இப்போ இன்னும் இந்த வயசு ஒரு 20 வயசுக்கு யார் கற்றுக்குவாங்க? அப்புறம் என்னுடைய எதிர்காலம் எல்லாம் இப்போ விவசாயம் எப்படி அழிஞ்சோ அதே மாதிரி தான். விவசாயம் கூறு போட்டு வைத்தாங்க, இது கூலி கட்ட முடியாதுன்னு போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு குடும்பம் போனோன்னா 1000 ரூபா இல்லாமல் நாள் போகலை. 10,000 ரூபா மாதத்தில் குடும்பத்துக்கு வந்தால் போதுமா? அதுதான். கல்யாண சேரியில் நேரடி ஆர்டர் கொடுத்தா பண்ணி கொடுக்குறீங்களா சார்? ஒரு சேரியெல்லாம் பண்ண முடியாது சார். 3 சேரி 6 சேரி இல்லை ஒரு காஸ்ட்லியான சேரி ஒரு அப்போ கூட 3 சாரி விட்டா நல்லா இருக்கும். ஒரு சாரிக்கு தனியாக டிசைன்ஸ் எல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரே பேட்டர்ல 3 பண்ணி தருவீங்களா? ஆமாம், இந்த மாதிரி ஒரே பேட்டர்ல 3 பண்ணி தருவீங்க. பேட்டர்னா மாற்றி போட்டு தரலாம். அதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ ஓகே, இதெல்லாம் இந்த மாதிரி அவுத்து கட்டுறதுலாம் கிடையாது. இப்போ டெக்னாலஜி மாறி போச்சு. மெமரி கார்டு டிசைன்ஸ் எல்லாம் இறக்கி அதில் போடலாம். காசுனா செலவுனா அதே தான். வேலைப்பாடு கொஞ்சம் கம்மி, டிசைன் பண்ணலாம். லேபர் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். இப்போ இந்த மாதிரி டிசைன் இதே மாதிரி பண்ணுங்கனாக்கா இது 5000 ரூபா ஆகுதுன்னா அந்த 5000 நீங்கள் கொடுத்து வாங்குவீங்களா? 5000 ரூபாய்னாக்கா நாங்கள் போட்டு வருவோம். நீங்கள் 10,000 போட்டு தான் என்ன முடியாது. அதனால் நாங்கள் பண்ணுறதில்ல. ஒரு 6 சேலை ஒரு 12 சேலைனாக்கா யாருக்கா வீட்டு வேலை வேணும், ஒரு 12 சேலை வேணும், இதே மாதிரி கொடுங்க சார் சேலை வேணும்னாக்கா 5000 ரூபா ரேட் போட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம கொடுப்போம். ஒரு சேலை 2 சேலைலாம் போட மாட்டேன். ரிச்சான சேலை விட சரி 3 சேலைக்கு கொடுக்கணும். 3 சேலைக்கு தான் இந்த வாரத்தெல்லாம் 3 சேலைக்கு தான் வரும். ஒரு சேலைக்கு தனியாக வராது. இந்த மீட்டர் வார்த்தெல்லாம் 3 சேலைக்கு தான் வரும். அதனால தான் ஒரு சேலைலாம் பண்ணுறது கிடையாது. 3 சேலைன்னு சொல்லிட்டுலாம் 1 டைம்னு சொல்லுவோம். அடுத்த தலைமுறை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எது மாதிரி தெரியுது? கொண்டு போகிறோம். விவசாய குடும்பம் தான். நான் ட்ரைனிங் விவசாய விட்டு வெளியே வந்துட்டோம். அதே மாதிரி கடவுளுக்கு சமமான வரைகள்லாம் முன்னாடி இல்லை மாற்றம் வருங்க. நாங்கள் ட்ரைனிங் எல்லாம் ஒரு காலத்தில் நோக்கி ஓடினோம்னா திரும்ப இளைஞர்கள்லாம் ட்ரைனிங் கொடுக்குறோம். நாங்கள் இப்போ கவர்மெண்ட் அதுக்கே 300 ரூபா கொடுத்து ஸ்டே பண்ணிட்டு எல்லாம் இங்கிலீஷ் மெடிசன் நோக்கி ஓடிட்டு இருந்தாங்க. ஆமா. பாருங்க நாட்டு மருந்து, ஆயுர்வேதிக் ஹோமியோபதிக்கு திரும்ப வந்துட்டாங்க. ஆமாம், அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எல்லாம் திரும்ப பழையசுக்கு வருவாங்க கண்டிப்பாக. இந்த பக்கம் வாங்கிட்டு போனா வாங்கிட்டு போக மாட்டேன். இல்லை மாட்டை பார்த்து நீ வாங்கி பழகிக்கோ முதல்ல. ஆமாம், வேலை ஆகும். குச்சி முனையிலேருந்து இல்லையா? குச்சி இங்கேருந்து இல்லைங்க, ஈஸியாக இருக்கும். அந்த கிட்ட கை வலிக்கும். ஜரியத்துக்கு வச்சுருக்காங்க. உனக்கு வேலை சொல்லி தரணும் போல இருக்கு. இவர் மாஸ்டர் இருங்க எனக்கு. இவர் பாருங்க, வருஷத்துக்கு 100 ஸ்டூடெண்ட் இது உருவாக்குறாரு. இத்தனை தடவை பண்ண நூல்லாம் கட் ஆகாதுங்கிறாரு. இத்தனை தடவை போட்டு ஆகவே ஆகாது. 1 லட்சம் தடவை இழுத்தாலும் ஆகாது. அப்படிங்களா? நம்ம துணி தைக்கிற நூல் கொஞ்சம் கட் ஆகிறது இல்லை. அது கைப்பிடிச்சு நம்ம கூட கைப்பிடிச்சுட்டு அருந்து போவோம். இதில் ஆகாது.